Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா Bimbiliki Pilapiல 3.59 secondsல வர அந்த ஸ்டெப்ஸ் தான். ஓகே, நம்ம நண்பர்கள் 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஸ்டெப். ஸோ என்னால் அப்போ கவர் பண்ண முடியல. தென் ஜெசிகா 2 அந்த செகண்ட் சிங்கிலும் வந்துருச்சு. அதில் வந்து கொஞ்சம் 2 ஸ்டெப்ஸ் இருந்தது, அதை கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 3.59 seconds அந்த ஸ்டெப்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பனாக என்ன சொல்லணும்னா அந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கூடாது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, லெக் ஸ்டெப்ஸில் ஷேக் பண்ணுற மாதிரி வர்றது எல்லாமே ஃப்ளோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோர் வந்து ஷைனிங்காக இருக்கணும். உங்களோட லெக்கை வந்து இப்படி இழுக்கிறீங்கன்னா அப்படியே சூப்பராக கொஞ்சம் ஷைனிங் வரணும். ஸோ மூவிஸில் அவங்க ஆடுற ஸ்டெப்ஸு அவங்க வர ஃப்ளோர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இல்லைனாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. சம்திங் பவுடர்லாம் கொட்டுவாங்க, அப்போ தான் அந்த ஷைனிங் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ இருக்குது, அதாவது லெக் ஸ்டெப்ஸ் பண்ணும்போது. அதனால் நீங்கள் சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த மாதிரி ஃப்ளோர் வலிக்கிற மாதிரிலாம் போட மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளே நடக்கும்போது வலிக்கி விழுந்துரும், இல்லை பெரியவங்களாம் வலிக்கி விழுந்துரும். ஓகே, ஸோ அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஆட முடியலன்னு நினச்சிக்காதீங்க. அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் கேப்சர் பண்ணிக்கோங்க. கவுண்ட் எப்படின்னு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ளோர் சம்திங் டான்ஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து அது யூட்டிலைஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சிவகார்த்திகேயன் ப்ரோவுமே வந்து அப்படி தான் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடணுன்னு பார்ப்பாரு. நீங்கள் அவர் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அசியூம் பண்ணுறேன்னா அப்படின்னா, ஒரு மாஸ்டர் என்ன கொடுக்குறாரோ அதை போடணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது ட்ரை பண்ணுறாரு. பட் அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் வில் சி. ஓகே, ஃப்யூச்சரில் அவர் இம்ப்ரூவ் பண்ணிப்பார். ஓகே, ஸோ நான் வந்து கவுண்ட்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். பட் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷைனிங் மூமெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்டெப்பு போட்டு இப்படி வந்து இப்படி முடிப்பார். ஓகே, ஸோ முடிக்கும் பொழுது இந்த ஸ்டெப் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்டெப் இப்படி முடிக்கும் பொழுது உங்கள் பொசிஷன் இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து விட்டுறலாம். ஸோ டான்ஸ் பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், லெஃப்ட் லெக் வந்து பேக்கில் இருக்கும். ஸோ ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது உங்கள் காலோட டோ பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ரைட் சைடில் பார்த்தா மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹீல் வந்து லெஃப்ட் சைடு. ஸோ நீங்கள் பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணுன்னா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கும் பொழுது உங்களோட ஃப்ரண்ட் டோ அப்படியே வச்சுட்டு பேக்கில் ஹீலை தூக்குங்க. ஓகே ஓகே, இப்படி வச்சுட்டு 1, அதாவது 1. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறத ஜஸ்ட்டு ஹீலை மட்டும் தூக்கி ரைட் சைடில் இப்படி வைப்பீங்க. வைக்கும் பொழுது உங்களோட லெக் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப நம்ம அப்ரப்டாக இப்படி திருப்ப முடியாது. இப்படி இருக்கிறத இப்படி வைக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு 1, 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. ரெடி? ஸோ ஃபஸ்ட்டு ஹீலை தூக்கி ரைட் சைடில் வைக்கிறீங்களா, 1. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டோ வந்து அப்படியே தூக்கி ரைட் சைடில் 2. ஓகே, ரெடி? 1, 2. ஓகே, இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். அந்த மியூசிக்கோடு நீங்கள் ஆடணும் ட்ரை பண்ணிங்கன்னா ஷுவராக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மோர் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ ரெடி? 1, 2. ஓகே, ஹேண்ட்ஸ் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1, 2. ஓகே, ஸோ 1, 2 முடிச்சுட்டு 3 வரும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணி அகைன் சேம் பொசிஷன் வந்துடணும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு இது. ரெடி? 1, 2, 3. ஓகே, ஸோ ஜம்ப்பு வந்து கன்ஃபார்ம் கவுண்ட் கிடையாது. ஸ்லைட்டாக நீங்கள் அது ஹோல் ஜாயின் பண்ணுறீங்க 2 லெக்ஸுமே. ஏன்னா ரைட் லெக் இது ஆயிடுச்சுல, மூவ் ஆகிடுச்சு, அதனால். ஓகே, ரெடி? ஃபாஸ்டானா 1, 2. ஓகே, 1, 2, 3, 4. ஓகே, இதுதான் வந்து அந்த ஸ்பீடு. நான் சும்மா பண்ணி காட்டிட்டேன். ஓகே, ரெடி? 1, 2, 3. இப்போ என்ன பண்ணணுன்னா 1. ஓகே, ஸோ ரைட் லெக்கோட ஹீல் வந்து ரைட் சைடில் இப்படி வரணும். அதோட ரைட் லெக்கோட முட்டி வந்து லெஃப்ட் சைடில் இப்படி வரணும். அதாவது இப்படி இருக்கிறத இப்படி பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெஃப்ட் லெக்கோட முட்டி வந்து பின்னாடி இப்படி இருக்கா, இப்படி ஜாயின் ஆகணும். அதாவது லெஃப்ட் லெக்கோட ஹீல் வந்து நீங்கள் தூக்கிடணும். ஓகே, ஸோ நான் வந்து இப்படி காட்டுறேன். ஸோ 2 ஹீலுமே தூக்கி இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே, 1, 2.
ஓகே. ஸோ 1 பண்ணும்போது மட்டும்தான் ரைட் லெக் லெஃப்ட் லெக் ரெண்டுமே மூவ் ஆகும். 2 பண்ணும்போது லெஃப்ட் லெக் மட்டும் இப்படி வந்துடும். 2. ஓகே, நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2. ஓகே, ஈஸி தான். அந்த மியூசிக்கோட பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ரெடி? 1 2. ஓகே. ஸோ 2 பண்ணதுக்கப்புறம் இப்படி டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா? ரெடி? 1 2 3 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் அகைன் ஒன் மோர். ரெடி? 1 2 3 1 2. ஓகே, நல்லா இருக்குல்ல? இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஸ்டைலாக தான் இருக்கும். நீங்கள் அந்த சிவகார்த்திகேயன் இம்ப்ரூவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். ரெடி? 1 2 3 1 2. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 முடிஞ்சிடுச்சா? இப்போ என்ன பண்ணோன்னா ரைட் லெக்கை அப்படியே இழுத்துட்டு போய் லெஃப்ட்டில் கூட ஜாயின் பண்ண போகிறோம். அதை சாதாரணமாக இழுக்காமல் என்ன பண்ண போகிறோன்னா ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி 1. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது முடிச்சுட்டு 1 ரைட் ஹேண்டை இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வச்சுட்டு 1. ஓகே, 1 முடிச்சுட்டு 2 3. ஸோ இது வந்து கிக் பண்ணுறது வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி 1 2. ஸோ ரைட் லெக் தான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுவீங்க. அதாவது உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து 1 2. ஓகே, இது ஈஸி தான். ஸோ ரைட் லெக் தான் ஃபஸ்ட்டு வந்து கிக் பண்ணுவீங்க. ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா ஸ்லைட்டாக இவ்வளோ ரொம்ப அப்பில் இல்லாமல் மீடியமாக இப்படி லெஃப்ட் லெக் வரும்போது இதை விட கொஞ்சம் ஹைட்டில் கிக். ஓகே, அதுக்கப்புறம் இது போட்டுருவாங்க, நேம்ஸ் போட்டுருவாங்க, ஃபோட்டோஸ் காட்டுவாங்க. இவ்வளோ தான் வந்து அந்த சாங் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து பார்ப்போம்மா. ரெடி? 1 1 2. ஓகே, அதாவது ஜம்ப் பண்ணணும். 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா? ஸோ ரெடி? பொசிஷன் வந்து ரைட் லெக் ஃப்ரண்ட், லெஃப்ட் லெக் பேக். ஓகே, ரெடி? 1 2 3 1 2. ஓகே, 1 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன வந்து என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், என்னென்ன டிபெண்டன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த சாங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் வீடியோ சாங் வந்தால் தான் நான் ஏதாவது பண்ணுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட லிஸ்ட்டுக்கு போயிடுவேன். அதில் என்னென்னலாம் பெண்டிங்ஸ் இருக்கோ 1 by 1 நான் போட்டுட்டு வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு தளபதி ஃபஸ்ட் சிங்கிள் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லிரிக் வீடியோவில் ஒரு 2 3 தான் காட்டுவாங்க. ஸோ அதை நம்ம ஜாலியாக பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.